அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காருக்கு வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் போட்டோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் காரை பற்றி ரொம்ப பேச போகிறதில்ல. ஆனால் அந்த காருக்கு பின்னாடி இருக்க ஒரு எமோஷன்ஸை பற்றியும், ஒரு தலைமுறை தாண்டி ஒரு பொருளை நம்ம வாங்கும்போது அதுக்குரிய சந்தோஷத்தை பற்றி தான் பகிர்ந்துக்க போகிறேன். இது என்னுடைய சந்தோஷம்னு சொல்கிறத விட, என் மாமனாருடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு எனக்கே வந்து அப்பதான் வந்து தோணுச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். சரி, நம்ம இது வரைக்கும் நம்ம கார்ல வந்து நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க. ஒரு தலைமுறையில வந்து இது 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை அப்படின்னு இருந்தா, முதல் தலைமுறையில அவங்க வந்து கார் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பெருசா தெரியாது. காரையே பார்க்காம, கார் வந்து நம்ம ஒரு பெரிய ஆச்சரியமா ஏரோப்ளேன் இது வரைக்கும் நம்ம அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி, நம்மலாம் வந்து கார்ல போவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, கார் வாங்குவோமாங்கிற யோசிச்சுட்டு இருக்க காலத்துல கார்ல போக ஆரம்பிச்சோம். ரெட் டாக்ஸி இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நமக்கு வாடகைக்கு நிறைய கம்மியான ரேட்ல வந்து நமக்கு போறதுக்கு ஈஸியா வந்து இப்பெல்லாம் கார் நிறைய கிடைக்குது. இருந்தாலும் சொந்த கார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து இப்ப எல்லோருக்கும் வந்து அத்தியாவசியமா ஆயிடுச்சு. உணவு, உடை, இருப்பிடம் மாதிரி ஒரு வீட்டுல வந்து நம்ம வீடுன்னு இருந்தா அதுல ஒரு போர்ட்டிக்கோன்னு ஒன்று இருக்கணும், அதுல கார் நிக்கணும் அப்படிங்கன்னா எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஆசையும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் நடக்குதா அப்படின்னு, எத்தனாவது தலைமுறை நடக்குது அப்படிங்கிறதும் இருக்கு. எங்க வீட்டுக்கார் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வீடு கட்டும்போது அந்த இன்ஜினியர் சொந்தக்காரங்க தான், மாமா தான் வேணும் அவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, எல்லாருமே வந்து அந்த வீட்லயே இருந்து இது பண்ணிட்டாங்க, நீ தான் வந்து முத வெளியே வந்து தனியா வீடு கட்டியிருக்க, அந்த இடத்துல இருந்து நீ தனியா வந்திருக்க, இன்னொரு விதைய வந்து நீ வந்து விதைச்சிருக்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் காரும். இவங்க தாத்தா காலத்துல இல்ல, இவங்க அப்பா காலத்துல இல்ல, இவங்க காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து எப்படி வந்து எனக்கு இது ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான், வாங்குறது ஒரு பொருள் தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் மாமனார் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லார்கிட்டையும் வந்து என் மகன் கார் வாங்கியிருக்கான், என் பையன் கார் வாங்கியிருக்கான்னு சொல்லும் போதுதான் ஒரு அப்பாவா வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அவராலையும் கார் வாங்கியிருக்க முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டை வர அவங்களுக்கு அப்ப அதிகமாவே இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன் எப்பவுமே. நான் எங்க வீட்டுக்கார்ட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன், உங்க அப்பா வந்து 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்களையும் வளர்த்துருக்காரு, படிக்க வச்சிருக்காரு, கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, எக்ஸப்ட் எங்களை தவிர. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு கட்டும் போதும் அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டா நின்றுருக்காரு. இன்ன வரைக்குமே எங்க கூட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களை பத்தி உயர்வாதான் மத்தவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவங்க நானே பார்த்து வச்சிருந்தா கூட இப்படி வந்து கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க, இப்படி கல்யாணம் நடந்திருக்காது, இப்படி நல்லா வாழ்ந்திருப்பாங்களான்னு தெரியாது, வந்த மருமகளும் சரி பையனும் சரி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பூரிச்சு போவார். அதே மாதிரிதான் இந்த கார் வாங்கும் போதும் அதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது. அப்பதான் நான் வந்து யோசிச்சேன், ஓ, காருங்கிறது வெறும் வந்து ஒருத்தவங்களோட கனவு, அது ஒரு பொருள் அப்படின்னு மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு எமோஷன்ஸும் இருக்கு அப்படின்னு நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஃபேமிலியோட எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க எல்லசாமி கோயில், ஏன்னா அங்க வந்து கருப்பு கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், அங்க போய் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாகனம் வாங்கினாலும் அங்க முதல்ல பூஜையை போட்டுட்டு தான் அடுத்து ஆரம்பிப்பாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போக வந்து பக்கத்துல இல்லாதனால நாங்க வந்து இன்ஸ்டியூட்ல வேற ஆள் இல்லை அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் கருப்புக்கு போய் நாங்க வந்து பூஜை போட்டுட்டு மாலையெல்லாம் சாத்திட்டு நல்லபடியா எலுமிச்சம்பழம் சொருவிட்டு அங்கேயே வந்து அவங்க வந்து மாலை வந்து போட்டு எங்களுக்கு சந்தன குங்குமம் வச்சு சூரத்தேங்காய்லாம் வந்து உடச்சி திருஷ்டிலாம் கழிச்சு நல்லபடியா அமுச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க ஊர்ல இருக்கிற எல்லசாமி, இந்த பக்கத்து இருக்கிற எல்லசாமியில வந்து பாத்தீங்கன்னா வனத்தாய் அம்மன், அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போய் சூடத்துல வந்து எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து நல்லபடியா வந்து வேண்டிட்டு சாத்திட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்க போனது சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பலே இல்லை, மதிய நேரத்துல போனோம், 1:30 மணிக்கு போனோம், ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. சமயபுரம் மாரியம்மனை இவ்வளவு நேரம் இவ்வளவு அழகா பக்கத்துல ரொம்ப நேரம் பார்க்கறது நேற்று தான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா வந்து இருந்தது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார் அப்படிங்கிறது ஒரு பொருள் மட்டும் இல்லை, அது சில பேருக்கு வந்து அது ஒரு எமோஷனாக தான் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எமோஷனான ஒரு பொருள் உங்கள் கூட இருக்குது அப்படின்னா அது நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் வந்து எனக்கு பெரிய ஆசையெல்லாம் கார் மேலே இருக்கல. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து அதை வந்து ரொம்ப விரும்பி விரும்பி சொல்லும் போதும் பல வருஷமாக வந்து அதை பற்றின அப்டேட்டு, அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வாங்கலாம், என்ன கலரில் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கார் வாங்கும் போது கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து என்னோட ட்ரீம் கார் கிடையாது, இது என்னுடைய கனவு கார் கிடையாது, என்னோட ஆசை வந்து வேற. ஆனால் வந்து இப்போதைக்கு என்னோட ஆசைக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் வந்து இதை வந்து நான் வாங்கிக்கிட்டேன் என் பட்ஜெட்டுக்கு, மற்றபடி வந்து இது என்னுடைய கார் இல்லை, இது என்னோட ட்ரீம் கார் இல்லை அப்படின்னு தான் சொன்னார். இது வந்து நான் பிடிச்சி வாங்கலை, அதாவது நமக்கு தேவைக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ இன்னமும் வந்து அவங்களுக்கு அந்த ட்ரீம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அஷ்டமியில் வந்து போயிட்டு நாங்கள் வந்து காவல் தெய்வங்களை வணங்கினது, அங்கே பைரவர் வந்து இருந்தாங்க. வீட்டில் வந்து ஒரு சகோதரிக்காக விளக்கு எப்படி ஏற்றணும்னு சொல்லி பைரவருக்கு வந்து விளக்கு போட்டுட்டு போனோம். அதே மாதிரி அங்கே போனால் கருப்பு கோயிலையும் பைரவர் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே விபூதி பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து சந்தோஷமாக வந்து மாமியார், நாத்தனார் பொண்ணு எல்லாமே வந்தோம். அப்புறம் வந்து மாமனார் வந்து ரொம்ப பனியாக இருக்கனால 2 கோவிலுக்கு வரல, சமயபுரம் போகும்போது மட்டும் பிக்கப் பண்ணிக்கிட்டு சமயபுரம் போய் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டோம். அவங்க பையன் வந்து கார் ஓட்டுனதில் அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு. அதுதான் நான் சொன்னேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா என் மாமனாரும் ஒரு சாதனையாளர் தான். ஏன்னா அப்போ இருக்க காலகட்டத்தில் அப்பா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சம்பாரித்து சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சிங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள் இருக்கும், சீர் செய்யணும் அப்படிலாம் இருக்குது. என் மாமனார் வந்து அவங்க தங்கச்சிங்களுக்கு, அதே மாதிரி அவங்க பிள்ளைங்களுக்கு, அவங்க ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து எல்லாமே வந்து அவர் சம்பாத்தியத்தில் எல்லாமே பண்ணது. ஒரு சம்பாத்தியத்தை வச்சு தான் அந்த குடும்பமே வந்து ரன் ஆச்சு. அப்படி இருக்கும்போது அவருடைய வயசு வந்து அந்த குடும்பத்துக்கு உழைக்கிறதுக்கும் அதுக்குமே சரியாக போச்சு. அதுக்கு மாமியார் எல்லாருமே வந்து சப்போர்ட்டாக வந்து இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு அது என்ன சொல்கிறது, அதிர்ஷ்டவசமாக கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை. அந்த என்ன சொல்கிறது, குடிப்பழக்கமோ இல்லை புகைப்பழக்கமோ எதுவுமே கிடையாது. என் மாமனாருக்கும் கிடையாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவு, அந்த மாதிரி மூளையை செலவு செய்கிற சில விஷயங்கள்லாம் இல்லாதனால, ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு இருக்கிறனால சில விஷயங்கள் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, சில சகோதரிகள் என்னோட கணவர் வந்து நிறைய வந்து குடிக்கிறாரு, குடிப்பழக்கத்தை வந்து நிப்பாட்டாமல் இருக்காரு, அதனால வந்து எங்களால் வந்து எதுவும் பண்ண முடியல, சேர்த்து வைக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து தான் அது மாதிரி விஷயங்கள் இருந்தால் நம்ம வீட்டில் வந்து முன்னேற்றமே இருக்காது. ரொம்ப கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி அங்கே கொடுக்கறது, அங்கே கடன் வாங்கி இங்கே அதிக வட்டிக்கு வாங்கி கொடுக்கறது, அப்படி இருந்தாலும் முன்னேற்றம் இருக்காது. ஒருத்தட்ட வந்து நம்ம 10,000 வாங்கினா ஓகே தான். ஆனால் 10 பேர்கிட்ட நம்ம 1000 வாங்கும்போது அந்த 10 பேருக்கும் நம்ம பதில் சொல்லணும். ஒருத்தருக்கு பதில் சொல்லும்போது அது பெரிய விஷயமா தெரியாது, 10 பேருக்கு பதில் சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதில் எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா லோன் போட்டு பேங்க்கில், அதுவும் வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து லோன் போட்டு இன்ட்ரெஸ்ட் எப்படி கம்மியாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து வீடு முதற்கொண்டு அந்த லோனை அடைச்சனால தான் பேங்க்கில் கூப்பிட்டு இந்த லோனை கொடுத்தாங்க. வயசு இருக்கும் போதே நம்ம வந்து இந்த மாதிரி வெளிப்பழக்கங்கள் எதுவும் பெருசாக எங்கள் வீட்டுக்காரு கிடையாது. அதை நான் அதாவது சொல்கிறேன்னா, வெளிப்பழக்கம்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக போய் சுற்றுறது, அனாவசிய செலவு பண்ணுறது கிடையாதுனால அந்த லோனை வந்து நம்ம ஈஸியாக அடைச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை நாங்கள் கெடுக்கிற மாதிரி எதுவும் நான் பேசக்கூடாதுங்கிறனால தான் நானும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் பண்ணேன். ரொம்ப வருஷம் கழிச்சு தான் என் வாயில் சரி வாங்கலாம் அப்படின்னே வந்துச்சு. அவங்க சொன்னது பல வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இந்த 2 வருஷமாக தான் சரி வாங்கிக்கலாம், ரொம்ப ஆசைப்படுறாரு, சரி வாங்கலாம், வரும்போது வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இறைவனுடைய அருளோட நல்லபடியாக வந்துருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஆசை இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நிறைவேறதுக்கு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.